ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சை மொச்சை கருவாட்டு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இன்றைக்கி வந்து நான் வெளியில் போயிருந்தப்போ இந்த பயிர் பார்த்தேன். சரி, ஓகே, ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வைக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா கருவாடு தான். அதுதான் குழம்போட அல்டிமேட்டே. அப்போ காய்கறிகள்லாம் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அதையும் கட் பண்ணிவிட்டு 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காயுமே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம், சரியா? இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் இதெல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா எப்போவுமே குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கேப்பில் இந்த 2 தக்காளியை நம்ம கச்சன்னு சொல்லி கட் பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. நல்ல பருப்பு உடச்சி எடுத்து வச்சாச்சுங்க. ஓகே, இப்போ தக்காளியை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்களை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை கத்திரிக்காய், முருங்கைக்காய் இப்போல்லாம் போட்டு வைக்கும்போது குழம்பு பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி இது ஒரு உருளைக்கிழங்கு கூட இதில் நான் சேர்த்துருக்கேன், பிடிக்குன்றதுனால. ஓகே, உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்கள் விருப்பம்தான் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க மொச்சையும் நம்ம சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் போட்டுட்டு அப்படியே என்ன செய்யணும், இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே குலுக்கி விட்டு ஒரு 6-7 நிமிஷம் பார்த்திங்கன்னா இதை நம்ம சிம்மில் அப்படியே கொஞ்சமாக அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு அந்த காய்கள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காவை ஒரு அரை முடியிலையும் பாதி தேங்காய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் பாதி வெந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் நம்ம சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸி ஜாரையும் நம்ம அதில் கலக்கி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரியம் இல்லையா? ஓகே, நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மெயின் இது என்ன சொல்கிறது, இன்க்ரீடியன்ஸ் இதுதான், கருவாடு தாங்க. இந்த கருவாடையும் நம்ம சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் போதுமாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு நம்ம அளவான ஃப்ளேமில் வச்சு நம்ம குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். புளியையும் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக கொதி வந்த பிறகு கூட சேர்க்கலாம், இல்லைனாலும் நீங்கள் உடனே கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ மூடி போட்டு நம்ம அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டோம்னா திறந்து பார்த்திங்கன்னா குழம்பு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த காய்கறி எல்லாம் போட்டு வைக்கும்போது ரொம்ப திக்காக இருந்தால் குழம்பு அந்த அளவுக்கு இதாகாது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது சாதத்து கூட, இட்லி, தோசை, இப்படி எல்லாத்து கூடயுமே இது சாப்பிடும்போது அலாதி சுவையாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வச்சு கொடுங்க, சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.